Hello friends, welcome to NithishFamily. PCOD Weightloss series vlog பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட weight என்ன அப்படின்றது பார்த்தலாம் வாங்க. காலையில இருந்து இந்த வெயிட் மிஷினில் வந்து ஒரு 10 தடவை ஏறிட்டான். என்னன்னா 62லேருந்து 60.80 வரைக்கும் மாற்றி காமிச்சிக்கிட்டே இருந்தது. பட் ஆனால் நான் நார்மலாக ஃபஸ்ட்டு வாங்கின வெயிட் மிஷினில் ஸ்டாண்டர்டாக 60, அதாவது 60க்கு கொஞ்சம் கீழே இறங்கி 59க்கு டச் பண்ணுற மாதிரி காமிக்குது. ஒரு சில சமயம் இந்த எலக்ட்ரானிக் மிஷின் வந்து கொஞ்சம் அந்த சர்ஃபேஸ் சரியில்லை, இல்லைன்னா பேட்ரி கொஞ்சம் லோவான, ஆனால் பேட்ரி ஃபுல்லாக காமிக்கும். ஆனால் பேட்ரி சில சமயம் இதாச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி காமிச்சிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபேட் லாஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்டஃபனாக நிற்கும். ஏன்னா நம்ம பாடி அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் ஆகணும் இல்லையா. அப்போ வந்து வெயிட் லாஸ் வந்து கூன மாதிரி தெரியும், ஆனால் உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நல்லா மெலிஞ்ச மாதிரி தெரியும். அது ஒரி பண்ணிக்காதீங்க. நாளாக இதே 2-3 நாள் கழிச்சு பாருங்கள், வெயிட் லாஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ரீசன். ரெண்டாவது, இந்த மாதிரி மிஷின் வந்து சரியில்லை அப்படின்னு மாற்றி காமிக்குதுக்கா அப்படின்ற போது பேட்ரி போட்டு சார்ஜ் போட்டு பாருங்கள். இல்லை அதுக்குள்ளே பேட்ரி இருக்குது அப்படின்னா பேட்ரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி பேட்டரியை போடுங்க. ஏன்னா நிறையா பேர் இது கேள்வி கேட்குறீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஸோ பேட்டரி போட்டு பாருங்கள். சார்ஜ் பண்ணுறது என்னது, சார்ஜ் பண்ணுறது தான். ஸோ எப்போயுமே ஃபுல் பாயிண்ட் காமிச்சிக்கிட்டே இருக்கும் சார்ஜ் பண்ணுறதுல. ஸோ அதனால் நான் அப்படியே அசால்ட்டாக வந்துடுவேன். இந்த மாதிரி மடக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவேன், போய் ஒரு 1/2 மணி நேரம் சார்ஜ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வெயிட் பார்க்கும்போது கரெக்டாக காமிக்கும். எந்த இடத்துல வச்சு பார்த்தாலும் உங்கள் வெயிட் வந்து கரெக்டாக காமிக்கணும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. வைக்கிற தளம் அப்படின்றது சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். பட் இந்த மிஷின்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. மேனுவல் மிஷின் வந்து நம்ம என்னவோ அதை தான் அப்படி கரெக்டாக காமிக்கும். இது வெறும் 400 ரூபாய்க்கு வாங்கினேன். அது நான் வாங்கும்போது 1200 டாக்டர் ட்ரஸ்ட் அப்படின்றது கம்பெனி, நல்ல கம்பெனி தான். ஆனால் இப்போ அது 1400 சம்திங் வந்துருச்சு அமேசான்லே. இது வந்து நான் வாங்கி வருஷங்கள் எத்தனை அப்படின்றது எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 7-8 வருஷத்துக்கு, 8 வருஷமாக 10 வருஷமாக தெரில. ஸோ ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேனுவல் மிஷின், இந்த மிஷின் வாங்கிக்கோங்க. 400 500 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மேனுவல் வெயிட் காமிக்குது இல்லையா, அது வாங்கிக்கோங்க. கொஞ்சம் 1200 1500 வாங்கணும், அந்த ரேஞ்சுக்கு வாங்கணும் அப்படின்றவங்க டாக்டர் ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த கம்பெனி வாங்கிக்கோங்க. 400 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் மிஷின் வாங்கினீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 6 மாதம் கூட தாங்க மாட்டேங்குது. அதே மாதிரி தான் இந்த வாட்சும், பேண்டு வாட்சுமே. ஃபஸ்ட்டு நான் வந்து ஷாப் எதுலேயோ வந்து 500 ரூபாய்க்கு பார்த்து வாங்கின அன்னைக்கே சரியில்லை, உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் திருப்பி அமேசானில் வந்து அந்த ரெட்மி ஃபிட் வாங்கினேன். இது வந்து நாய்ஸ், இதை காமிக்கிறேன். இதில் ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன், என்னோடய ஃபோட்டோவை. மெயினாக இந்த ஃபோட்டோ ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, மாரத்தான் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்களே, சென்னை மாரத்தான் வந்து ஜனவரியில் நடக்க வேண்டியது. இப்போ வந்து மார்ச் 6ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று தான் மெயில் வந்தது எனக்கு. நான் பார்த்தது நேற்று சாயந்தரம் தான் பார்த்தேன். ஸோ மாரத்தான் புக் பண்ணியிருக்கவங்க ரெடியாகுங்க, மார்ச் 6ஆம் தேதி. அதனால் டெய்லி கொஞ்சம் வாக்கிங் ரன்னிங்கோட நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது இந்த பிக்சர் தான். நான் மறக்கவே மாட்டேன். இதில் வந்து நான் கிட்டத்தட்ட 52 கிலோ என்னமோ தான் இருந்தேன். அது மாதிரி 52க்குள்ளே வந்தால் தான் எனக்கு என்னமோ ஓடுறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் நான் லேசாக உணர்றேன். 60 நீங்கள் கரெக்டான வெயிட்டு தானக்கா அப்படின்னு கேட்குறீங்க. 60 கரெக்டாக இருந்தாலும் நான் 52 51 வரைக்கும் வந்திருக்கேனா. அந்த லேசான உடம்பை பார்த்துட்டு இப்போ இந்த உடம்பு எனக்கு வெயிட்டாக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் கஷ்டமாக ஃபீல் ஆகுது. அதனால் என்னோடய மோட்டிவேஷன் அப்படின்றது இதுதான், இந்த பிக்சர் தான். யூடியூப் ஐக்கானில் கூட இந்த பிக்சர் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் ஆனது ஃபஸ்ட்டு நான் மாரத்தான் போன இது வந்து இதுதான். ஸோ வெயிட் ஏறுது இறங்குதுன்னு கவலைப்படாதீங்க. ஃபேட் லாஸ் அப்படின்றது சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்து வரும்போது வெயிட் லாஸும் செம்மையாக இருக்கும். காலையில் எப்போயும் போல் எந்திரிச்சது அப்படின்றது 4:50க்கு எந்திரிச்சிட்டு மெதுவாக ப்ரஷ் பண்ணி நம்ம காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் தான். இது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த விளாக் ஆரம்பிக்கும் போது கூட ஃபஸ்ட்டு விளாகில் எப்படி செய்யணும் அப்படின்றது கூட போட்டிருக்கேன். நான் பார்க்கணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. மீனுக்கெலாம் உணவுகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்க உட்காந்துட்டேன். ஸோ நான் குடிச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் வாக்கிங் கிளம்பிடுவேன். தை மாசி அப்படின்னாலே பனி அதிகமாக தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மார்ச் 6 மாரத்தான் அப்படின்ற போது நான் கொஞ்சமாவது ரன் பண்ணி பழகினா தான் அட்லீஸ்ட் 10 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாதி தூரம் வாக்கிங் பண்ணுறது, 1 நிமிஷம் வாக்கிங் 1 நிமிஷம் ஜாக்கிங், 1 நிமிஷம் வாக்கிங் 1 நிமிஷம் ஜாக்கிங், அந்த மாதிரி தான் பண்ணால். காலையில் டிஃபனாக எடுக்கிறது நான் இன்றைக்கி வந்து முளைக்கட்டின பச்சை பயிரை எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா மீடியமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு தான். ஸோ மாதுளம்பழம், ஒரு மாதுளம்பழமும் பச்சைப்பயிறு வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். வத்திப்பழம் ஊற வச்சது, கருப்புலந்த திராட்சை, அப்புறம் பாதாம் பருப்பு எப்பயும் போல் சேமாக எடுத்திருக்கேன். இது கவாசிக்கிட்ட சாப்பிட்டுட்டேன், அதனால் கம்மியாக தெரியுது கொஞ்சம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து நீங்கள் கொதிக்க வச்சா ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருக்குன்னு கேட்டீங்க. இந்த கலரில் தான் இருக்கும். எனக்குமே ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கும்போது 3/4 பாட்டிலுக்கு மட்டும்தான் ஊற்றி வச்சுருக்கேன்.
சூட்டில் பாட்டில் எங்கே உடஞ்சி வெடிச்சிருமோன்ட்டு கொஞ்சம் ஆறி மிதமான சூட்டில் இருக்கும்போது இதில் ஊற்றி வச்சு குடிங்க. ரொம்ப ஹார்டாகவும் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது வெயிட் லாஸில் தண்ணி. சரி, நான் என்னோடய சாப்பாடை சாப்பிட போகிறேன். பொரியலுக்கு வந்து அவரைக்காய் வேகுது. கிட்னி பீன்ஸ்லேயே லைட் கலர் கிட்னி பீன்ஸ் குழம்பு தான் வச்சுருக்கேன். குழம்புல வந்து நீங்கள் தேங்காய் ஊற்றாமல் எப்படிக்கா செய்வீங்க? சுண்டல் குழம்பு இந்த மாதிரி பருப்பு வகை குழம்புலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி செய்கிறேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி மதியான சமையலுக்கு குழம்புக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், கடுகு பருப்பு, பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் அப்படின்றது பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயமும், சின்ன வெங்காயம் வந்து 10 வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெங்காயம் போட்டதுமே நான் உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டுருங்க. போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி தான் நான் 3 டீஸ்பூன் போட்டுக்குவேன். இது சின்ன டீஸ்பூன் தான், அதனால் நிறைய எடுத்துக்கோங்க. குழம்பு அப்படின்றது எங்கள் வீட்டில் 4 பேர்த்துக்கு ஒரு வேளைக்கும், அப்புறம் 2 பேர்த்துக்கு வந்து ராத்திரிக்கும் யூஸ் பண்ணுவேன். என் தம்பிக்கும் நிதிஷ்க்கும், நானும் நிதிஷமாக மேக்ஸிமம் ராத்திரிக்கு சமைச்ச ஐட்டங்கள் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டோம். 2 பேர்த்துக்குமே சேராது. நிதிஷ்க்கும் என் தம்பிக்கும் தான் ராத்திரிக்கு. மத்தியானத்துக்கு 4 பேர் சாப்பிடும். ஆக மொத்தம் 6 பேர் கணக்குக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் செய்வான். இப்போ எங்கள் 3 பேர்த்துக்குன்னா ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் அப்படி தான் போடுவான். தக்காளியை நல்லா வதக்கிக்குவோம். அப்படி வதக்கும் போது இப்படி எண்ணெய் பத்தாமல் இருந்ததுன்னா லைட்டாக ஒரு 2-3 மடக்குக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்குங்க, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பேஸ்ட் பருப்புக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் பருப்பை போட்டுடலாம். இதில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக 1/2 லிட்டரை பார்த்து அளந்து தான் ஊற்றுவான். கிண்டி விட்டு இந்த தண்ணி கொதிக்கட்டும். எங்கள் வீட்டில் நான் 3 பேர்த்துக்கு ஒரு வேளைக்கு அப்படின்ற போது வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பருப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே குக்கர் மூடிடுவேன். வேறு எதுவும் அரைச்சி ஊற்றி இது பண்ண மாட்டேன். இதில் இஞ்சி பூண்டுலாம் வந்து தட்டி போடுவேன் அப்பப்போ. இப்போ எக்ஸ்ட்ரா மெம்பர் இருக்கும்போது இவ்வளோ தண்ணியாக குழம்பு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் அந்த பருப்பே ஒரு 15 பருப்பு இருக்கிற அளவுக்கு எடுத்துக்குவேன். ஒரு சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதுலேயே இஞ்சி பூண்டு, நீங்களாம் இஞ்சி பூண்டு எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு இஞ்சி பூண்டு பிடிக்காது, அப்போ கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா சாப்பிட்ற கறி குழம்பு மாதிரி வேணுன்றவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு 2 கிராம்பு எடுத்துருக்கேன் சின்னதாக. அதுக்கப்புறம் அன்னாச்சி பூவில் ஒரே 1 லீவ்ஸ் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன். ரொம்பையும் போடாதீங்க, அது ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலாக கொடுக்கும். லைட்டாக கறி குழம்பு வாடைக்கு வேணுன்றவங்க லைட்டாக சின்னதாக ஒரு பட்டையும் 1 கிராம்பு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு இப்போ நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம குழம்புல போட்டுடலாம். இதை நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம். நல்லா 3 விசில் அடிச்சையும் இதில் ஒரு உருளைக்கிழங்கும் நான் வந்து வெட்டி போட்டிருக்கேன். எப்பவுமே நித்தீஸ்க்கு வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு கொடுப்பான். ஸோ நம்மளே எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் வேக வச்சு உருளைக்கிழங்கா எடுத்துக்கணும். அப்படின்னா தான் வந்து நல்லா ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஹேர்லாம் ரொம்ப கொட்டா உருளைக்கிழங்குல அது ஒரு மையம். ஆனால் வேக வச்சு தாங்க எடுக்கணும். கிண்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா குழம்பு வந்து நல்லா 3-4 விசில் அடிக்க விட்டு சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் வைங்க. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி எனக்கு நல்லா கிடச்சிருக்கு, அதனால் நல்லா நிறையா போட்டிருக்கேன். இல்லைன்னா போட மாட்டேன். இது ஏர் வந்ததுக்கப்புறம் வெயிட்டு போடுங்க. அதே மாதிரி 4 விசில் அடித்து அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. அப்போ தான் குழம்பு நல்லா கறிக்குழம்பு மாதிரி வரும். சிறுதானிய அரிசிகள், ரெட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி கட்டியாக கொஞ்சம் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடியில் நல்லா கட்டியாக இருக்கும். மெதுவாக எடுத்துடுங்க, இல்லைன்னா பருப்பெல்லாம் அப்படியே இதாகிடும். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது எண்ணெய் மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. சாயந்தரம் நம்ம திரும்ப ஒரு சூடு பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாகிடுமா, அப்போ சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வாரத்தில் 2 நாள் 2 பருப்பு வச்சுருவேன். வியாழக்கிழமை சுண்டல் வச்சுருவேன். திங்கக்கிழமை இந்த மாதிரி ஏதாவது வேறு பருப்பு, காராமணி, ரெட் பீன்ஸு அந்த மாதிரி வேறு ஒரு பருப்புகள். வாரத்தில் 2 நாள் பருப்பு, 2 நாள் சாம்பார், 1 நாள் வந்து பூண்டு குழம்பு, இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணிக்கிறது. அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது. பொரியலுக்கு வந்து அவரைக்காய் வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பருப்பு, 1 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டோனையும் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ்லேயும், சின்ன வெங்காயம் வந்து 5 வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன், 2 மிக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக குடமிளகாய் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அவரைக்காய் போட்டுடலாம். அவரைக்காய் போட்டு ஏற்கனவே வேக வச்ச அவரைக்காய் தான், அதனால் நம்ம சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். பொரியல் வந்து அவரைக்காய் சூடாக இருக்கிறதுனால இறக்க போகும்போது நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் திருகி போட்டோன்னே ஒரு 2 பரட்டுங்க. நான் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சிடலாம்.
மணி வந்து 9:45 ஆகுது. சிறுதானிய அரிசி தோசை தான் இது. ஒரு தோசையும் அதுக்கப்புறம் காலையில் வச்ச பீன்ஸ் குழம்பு இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. இது வந்து 2வது சாப்பாடு நான் எடுத்துக்கிறது. காலையில் 2வதாக வந்து ஒரு தோசை எடுத்துக்கிறேன். பசிக்குது, ரொம்ப நாள் கழித்து நான் பசித்து சாப்பிட்றேன். நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது செம்மையாக பசிக்கும். இப்போ காலையில் எடுத்துக்கலாம், நீங்கள் எக்ஸ்ட்ரா மீல் கூட ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா காலையில் ஃபஸ்ட்டு வந்து சிறுதானிய தோசைகள், கம்பு அடை, அது மாதிரி கேப்பாடை, அந்த மாதிரி தோசைகள், சிறுதானிய ஐட்டங்கள் எடுத்துக்கலாம் காலையில் மத்தியானத்துக்கு. நைட்டுக்கு ரொம்ப எடுக்காதீங்க, ஏன்னா அது வெயிட் லாஸ்க்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நைட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எவ்வளோ சீக்கிரமாக செரிமானம் பண்ணக்கூடிய உணவுகள் இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. பழங்கள், காய்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் இன்றைக்கி வந்து தோசை 10 மணிக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, அடுத்து வந்து திங்கக்கிழமை, நேற்று நான்வெஜ் சொன்னால வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவான். வீடு தூத்து துடைக்கிற வேலை இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அதனால சரி எடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையை ஒரு 12 மணி ஆயிரும். அப்புறம் குளிச்சுட்டு தான் இது பண்ணுவோம், அடுத்த வேலைகள் ஆரம்பிக்கிறது. சாயந்தரம் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதனால தான் தைரியமாக வந்து இன்றைக்கி தோசை சாப்பிட்றேன். இல்லைன்னா காலையில் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போயிட்டேன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அதனால் 10-11 மணிக்கு நான் பண்ணுவேன். அப்போ 10 மணிக்கு வந்து நம்ம சாப்பாடு எடுத்தோம்னா 11 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ வீட்டு வேலை தான் இருக்குது, அதனால ஒரு தோசை எடுத்து சாப்பிட போகிறேன். இன்றைக்கி மண்டே அப்படின்றனால எனக்கு க்ளீனிங் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். வீடு துடைக்கிறது, வீடு தூக்கும் போதே ஜன்னல் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நான் எப்போவுமே துடைப்பேன். அது மாதிரி சுவிட்ச் போர்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை தூத்துட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறது அப்படின்றது மாஃபிங் போட்டு மெதுவாக 2 தடவை துடைப்பேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எடுக்கிறதுனால அந்த மீன்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் கவிச்சு வர அடிக்கும் இல்லையா, அதனால தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா 2 தடவை துடைச்சிடுறது. ஒவ்வொரு ரூமுக்குமே தண்ணி வந்து மாற்றுவேன். 1/4 பக்கெட் இல்லைன்னா 1/2 பக்கெட் தான் தண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வெள்ளரிக்காய் தான், ஒரு பெரிய வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் வெஞ்சனம் எல்லோரும் சாப்பிட்றது போக இன்றைக்கி கொஞ்சம் நிறையா இருக்குது. இதில் இவ்வளோ சாப்பிட முடியாது என்னால், பாதி எடுத்துக்குவேன். சாதம் இன்றைக்கி எடுக்கலை, பொரியல் நிறையா இருக்கிறதுனால பொரியலை சாப்பிட்லாம் அப்படின்னு தான். பொரியலை சாப்பிட்டுட்டு பசிச்சா வேணால் வெள்ளரிக்காய் எடுப்பேன், இல்லைன்னா கொஞ்சமாக வெள்ளரிக்காய் எடுத்துக்குவேன். இல்லைன்னா பொரியல் வந்து மத்தியானத்துக்கு மேலே ராத்திரிக்கு சாயந்தரத்துக்குலாம் நல்லா இருக்காது, அதனால் பொரியல் மட்டும் சாப்பிட்டுக்குவேன். மணி வந்து இன்றைக்கி கரெக்டாக 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ மத்தியானம் சாப்பாடு எடுக்கிறதுக்கு எல்லாம் வீடு தூத்து தொடச்சிட்டு பாத்ரூம் 2 பாத்ரூம் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2-2.25 ஆயிரும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு நான் மெதுவாக தான் சாப்பிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் ஆகிடும் சாப்பாடு அப்படின்றது மென்று சாப்பிட்றதுக்கு எனக்கு. அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தோடனே என்னக்கா போடுவீங்க, ஃபேஸ் பவுடர் போடுவீங்களா இல்லைன்னா வேறு எதுவும் க்ரீம் போடுவீங்களான்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பாத் பவுடர் யூஸ் பண்ணுறோம், நேச்சுரலாக ஒரு பவுடர் யூஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரோம் இல்லையா. அந்தனே எதுக்கு கெமிக்கல் ஒன்று போடணும், அதனால் போட மாட்டேன். ரேர் தான், எதுவுமே போட மாட்டேன். எப்போயா ஊருக்கு எங்கேயா போனேன் சேரல அப்படின்னா தான் அந்த மாய்ஸ்சரைசர் மாதிரி ஹிமாலயா பான்ஸ் அதில் இருக்கும் இல்லையா, சின்ன டப்பா, அது வாங்கி வச்சுருப்பான். நைட்டுக்கு மணி வந்து 7 ஆகுது. 7 மணிக்கு எடுக்கிறது ஒரு கொய்யாப்பழம், நல்லா பெரிய கொய்யாப்பழம். இதில் 2 பீஸ் ஊடாலேருந்து சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஒரு ஆரஞ்சு பழம். நைட்டுக்கு வந்து பழங்கள் ஒன்லி தான் எடுக்கிறேன். 4 மணிக்கு தான் மத்தியானம் வச்சிருந்த வெள்ளரிக்காவை 2 மணிக்கு வந்து வெள்ளரிக்காய் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட முடியல, அவரைக்காய் மட்டும்தான் சாப்பிட்டேன். வெள்ளரிக்காய் வந்து 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன், அதனால அந்த அளவுக்கு பசி இல்லை. அந்த வெள்ளரிக்காவே கம்முன்னு ஒரு மாதிரியா இருக்குது. அதனால இன்னைக்கு ராத்திரிக்கு வந்து பழங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 9 மணிக்கு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சிட்டு 10 மணிக்கு படுத்துருவேன். அதிகமாக கேட்குறது நீங்கள் எத்தனை மணிக்கு படுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. 10 மணி, மேக்ஸிமம் 10:30. 10 மணிக்கு படுத்துருவேன், தூங்குறது 10:30க்கு தூங்குவேன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு மேலே ரொம்ப டைமிங் வந்து தள்ளாதீங்க. வெயிட் லாஸில் தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 10 to 5 அப்படின்றது ப்ராப்பரான தூக்கம். முடிஞ்சால் 9 மணிக்கு தூங்கி 4:30க்கு எந்திரிங்களேன், செம நல்ல ஒரு டைமிங் அப்படின்றது 9 to 4:30 தான். அந்த 4:30க்கு எந்திரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். வாரங்கள் போக போக கண்டிப்பாக நான் 4:30க்கு எந்திரிச்சிருவேன். ஏன்னா நம்ம மாரத்தானுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், அதனால கொஞ்சம் அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். திங்கக்கிழமைனால வீட்டு வேலை க்ளீன் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக இருந்தது. நித்திஷ் ஸ்கேட்டிங் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து வாக்கிங் மட்டும்தான் நான் போயிட்டு வந்தேன். மார்னிங்லேயும் வாக்கிங், ஈவினிங்லேயும் ஒரு 1 hour வெளியே வாக்கிங் போனேன். ஆனால் செல் எடுத்துகிட்டு போகல, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ராத்திரிக்கு எப்பயும் போல் கீரை வாங்கியிருந்தேன், வெந்தயக்கீரை. அதுதான் க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்து ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கிறேன். நான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கும்போது கரெக்டாக மணி 9 இருக்கும். குடிச்சிட்டு 10 மணிக்கு படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1 hourக்கு முன்னாடியே குடிங்க. ரொம்ப படிக்கிற நேரத்துக்கு போய் நீங்கள் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னா அது தூக்கம் வராது. ஒரு சிலருக்கு கரிஞ்சிருங்க ரொம்ப சூடாக இருந்தால் வெள்ளைப்படுதல் அதிகமாகும். அந்த மாதிரி இருக்கவங்க கரிஞ்சிருங்க எடுக்காமல் சீரகம் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோட டயட் அண்ட் வாக்கிங் நான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் அப்படின்றது இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக்கில் சந்திக்கலாம்.